ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ லோ ப்ரைஸ் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை என்னால் வாங்காம விட்டுருப்பீங்க. அது உங்களோட ட்ரீம் ஃபிஷ்ஷாக கூட இருந்திருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிண்ட் கௌராமி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெயிண்ட் கௌராமினா என்னடா மூஞ்சி இப்படி இருக்குன்னு கேட்பீங்க. சின்னதில் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். வளர வளர அதோட ஃபேஸே அப்படியே மாறிடும். ஏதோ அடித்து நச்சு வச்ச மாதிரி ஆயிரும் ஃபேஸு. பொதுவாக எனக்கு இது பிடிக்கும் கைஸ். அது எப்படி இருந்தாலும் எனக்கு அதோட லுக்கெலாம் பிடிக்கும். ஆக்டிவிட்டியாக நல்லா தான் கைஸ் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸை பார்த்துருவோம். ஸோ ப்ரைஸ் வந்து 250க்குள்ளே 400 வரைக்கும் தான் கைஸ் இருக்கும் இதோட ப்ரைஸு. இது வந்து இது மாதிரி சைஸில் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் 250 to 400 இருக்கும். இது மாதிரி சைஸ்னால் ரேட்டு கூட தான் கைஸ் வரும். அதுக்காக பெருசாக வாங்கணும்னு நினைக்காதீங்க. எந்த மான்ஸ்டர் ஃபிஷ்னாலும் சின்னதுலேருந்தே வாங்கினா தான் உங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும் கைஸ். ஸோ அடுத்த ப்ளேஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செனகல் தான் கைஸ் வச்சுருக்கோம். செனகல் பொறுத்தளவுக்கு ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு. நல்லாயிருக்கும், வளர்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கைஸ். இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ செனகல் ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணிடுங்க. ஸோ பிகினர்ஸ்னால் நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ செனகலை பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 200லேருந்து 450 வரைக்கும் இருக்குது கைஸ். அதுக்காக நீங்கள் சின்னதாகவே வாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், சின்னதாகவே வாங்கி வளங்க. எடுத்தோடனே பெருசாக போயிடாதீங்க கைஸ். ஸோ கைஸ் அடுத்த பிளேஸில் இருக்கிறது ஆஸ்கர் ஃபிஷ் தான் கைஸ் இருக்குது நம்ம இதில். ஆஸ்கர் ஃபிஷ் வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆஸ்கர் ஃபிஷ் வந்து. ஸோ ஆஸ்கர் ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஸோ அதோட வேஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. ஸோ ஹெவி ஃபில்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரு, ஒரு பெரிய சைஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, அது மாதிரி வாங்குங்க. ஸோ எந்த ஃபிஷ்ஷுக்குனாலும் மான்ஸ்டர் ஃபிஷ்னாலும் கொஞ்சம் ஹெவியான ஃபில்ட்ரேஷனே போடுங்க கைஸ். ஏன்னா அதை நிறைய எவ்வளோ சாப்பிடுதோ அந்தளவுக்கு அது வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஹெவியாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கும். ஸோ அடுத்தது என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் இது வந்து என்ன ஃபிஷ்ஷுடா ஃப்ளவரான தூக்கி வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஃபேமஸாக செமையாக இருந்துச்சு ஃப்ளவரான்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி. பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் டெவில் கைஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு ஒரு காலத்தில் செம ஃபேமஸ் கைஸ். ஸோ இதுவே நாங்கள் வளர்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை வளர்த்தாங்க கைஸ் எங்கள் வீட்டில். அடுத்து இப்போ ஃப்ளவரான் வளர்க்குறாங்க. ஸோ இது வந்து நல்லா கலர் ரேஷியோ ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 400 to 500க்குள்ளே தான் கைஸ் இருக்கும். ஸோ இது நல்ல ஃபிஷ். ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ செமையாக பழகும் உங்கள் கூட. ஃப்ளவரான் மாதிரி நீங்கள் கை வைக்கிற இடத்துக்குலாம் வரும். ஸோ இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ போய் வாங்க கைஸ். ஸோ நம்ம ஷாப்பில் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், நம்ம ஷாப்பில் வந்து இல்லை. வந்தால் நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ அடுத்து ஃபிஷ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ரெட்டைல் கேட் ஃபிஷ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரெட்டைல் கேட் ஃபிஷ் வந்து எப்பயும் போல் எல்லா வீடியோலாம் வழக்கமாக தான் சொல்கிறேன். ஸோ அது நிறையா பெரிய சைஸாக தான் வரும். என்ன போட்டாலும் சாப்பிடும் கைஸ். ஸோ அதோட ப்ரைஸை நான் இப்போ சொல்லிடுறேன். 250லேருந்து 400க்குள்ளே வரும் கைஸ். கொஞ்சம் அது சைஸை பொறுத்து வரும் கைஸ் உங்களுக்கு. ஸோ ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு உங்கள் ஓனர் கூட நல்லா விளாடும், நல்லா ஃபுட்டை எடுத்துக்கிடும். ஹேண்ட் ஃபீடிங்லாம் செமையாக எடுக்கும் கைஸ். ஸோ இது சரியான ப்ளே பாய் மணி. சூப்பராக நம்ம கூட விளாடும். ஓனர் வந்தாலே ஜிங்குன்னு மாலை ஆட்டிக்கிட்டே வந்துடும். ஸோ அடுத்த விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தம்பி எப்போவுமே நகர மாட்டான், அப்படியே நெட்டே நின்றுக்கிட்டே இருப்பான். இது வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான், ஆல்பினோ ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ். ஸோ இதோட
ப்ரைஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் 65 ருபீஸ் பெர் பீஸுன்னு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஷாப்பில் வந்து 130க்கு பேரே கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த இது வாங்கிக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்கும் கைஸ். மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு நல்ல சைஸும் வரும். ஸோ 80 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். ஸோ ஆல்பினோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் யாரும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் ட்ரை பண்ணுங்கள். இது செமையான ஃபிஷ் தான் கைஸ். ஸோ வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் எதையும் மிஸ் பண்ணாமல் தான் இருந்திருப்பேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பை கைஸ்.